நீங்களாம் ஹோட்டலுக்கு போனால் என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே விதவிதமாக ஆர்டர் பண்ணுவாங்க. என்னை சுற்றி உள்ளவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா, சிலர் தோசை, அதுலேயே பன்னீர் தோசை, மசால் தோசை, அப்புறம் நிறைய இருக்குல்ல, என்ன தான் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இட்லி. இட்லி தான் என்னோடய ஃபேவரெட்டு. வீட்லேயும் எனக்கு ஏதாவது ரொம்ப சாப்பிடணுன்னு கிரேவிங் இருக்குன்னா, இட்லியும் கொஞ்சம் மிளகா பொடியும் சாம்பாரும் கொடுத்துட்டாங்கனாலே போதும், நான் சூப்பராக சாப்பிட்ருவேன். அதுலேயும் இந்த பூண்டு சட்னி, தக்காளி தொக்கு, வெங்காய சட்னி, இட்லியோட எவ்வளோ காம்பினேஷன் இருக்குல்ல. மீன் குழம்பு வச்சா அவ்வளோ தான். 2 நாளைக்கு அதை சூடு பண்ணி இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டே இருப்பேன். எங்கள் அம்மா லீவுக்கு எங்கள் பெரியம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. ஸோ எங்கள் பெரியம்மா எங்கேயாவது டவுனுக்கு போகிறாங்க அப்படின்னா, வீட்டில் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நான் சின்ன பொண்ணப்போ எனக்கு சமைக்க தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இட்லியை நல்லா சுட்டு வச்சுருவாங்க. அவங்க நைட்டு வர வரைக்கும் 3 வேளைக்கும் சளைக்காமல் அந்த மிளகா பொடியை வச்சு அந்த இட்லியை நான் சாப்பிடுவேன். இட்லினா எனக்கு என்னமோ தெரியல, அவ்வளோ பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இட்லியோட பூண்டு தக்காளி சட்னி, சாம்பார்.